சீடனின் வீட்டிற்கு குருவும் இறைவனும் வந்தார்கள். உடனே சீடன் இறைவனின் பாதத்தை தொட்டு வணங்க சென்றான். அப்பொழுது, முதலில் உன் குருவை வணங்கு என்றார் இறைவன். உடனே குருவை வணங்கச் சென்றான். இல்லை இல்லை, உன் குடிலுக்கு இறைவனை நான் அழைத்து வந்திருக்கிறேன், அதனால் அவரை தான் முதலில் வணங்க வேண்டும் என்றார். மறுபடியும் இறைவனை வணங்கச் சென்றான். ஆனால் உன் வாழ்க்கைக்குள் இறைவனை கொண்டு வந்து அவரை அடைய வழிகாட்டியது குருதானே, அதனால் அவரை தான் நீ முதலில் வணங்க வேண்டும் என்றார். இறைவனை அடைய வழிகாட்டியது நானாக இருக்கலாம், ஆனால் அனைத்திற்கும் பொறுப்பானவர் அவரையே வணங்கு என்றார் குரு. சீடன் இறைவனின் பாதம் பணிய உடனே இறைவன், மகனே, இறைவன் யார் குரு யார் என்று உனக்கு உணர்த்துகிறேன், அதன் பிறகு சிந்தித்து செயல்படு என்றார் இறைவன். அவரவர் கர்மா வினைப்படி துக்கத்தையும் சந்தோஷத்தையும் பாரபட்சமின்றி கொடுக்கிறேன். நான் யாருக்கும் நன்மையும் செய்ததில்லை, தீமையும் செய்ததில்லை. ஆனால் குரு என்பவர் அப்படி கிடையாது. கர்ம பலன் பாதிக்காதபடி அவனை நெறிப்படுத்தி கூடவே இருந்து அவனுக்கு வழிகாட்டுவார். ஆனால் நான் அதை செய்வதில்லை, அதனால் குருவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றார். சீடன் முதலில் குருவையே வணங்கினான்.